நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் இதுக்கெல்லாம் அந்த அம்மா சரிப்பட்டு வர மாட்டாங்க சார். என்னையா சொல்ற? அட ஆமா சார், அந்த புது பீட்டியை ஒரு மார்க்கமான ஆளாக்குறாங்க சார். நம்ம ஒண்ணு யோசிக்கலாம்னு பார்த்தா அவங்க ஒண்ணு யோசிக்கிறாங்க சார். யோ, அப்படிப்பட்ட ஒரு ஆள் தாயா இந்த ஸ்கூலுக்கு தேவை. எதுவா இருந்தாலும் ஸ்டாலின் சார் வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுன்னு முடிவெடுங்க சார். சரி, அந்த பொண்ணை வர சொன்னியா இல்லையா? வர சொல்லிட்டேன் சார், ஆனா அவங்க கிட்ட எந்த ஐடியாவும் கேட்காதீங்க, சரிப்பட்டு வராது. யோ, என்ன நீ அந்த பொண்ணு என்ன சொல்றா ஏது சொல்றான்னு தெரியாம சரியா வராது சரியா வராதுன்னு சொல்ற நீ? சார் நீங்க வர சொன்னது ஒரு திரிசான ஆளு சார், அது என்ன சொல்லணும் தெரியாதா? May I come in, sir? சார் வந்துட்டாங்க சார், உசாரா கம் இன். வாமா. Good morning, sir. வா வா வா. சார் எப்படி இருக்கீங்க? என்னம்மா நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேட்கிற? வா வா, உட்கார் உட்கார் உட்கார். சார். குருவி, என்ன மேடம்? ஒரு மீட்டிங்ல பெரியார் பேசிக்கிட்டு இருக்கும்போது எதிர்ல ஒருத்தன் கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்ந்திருந்தானா. அத பார்த்துட்டு சில பேரு பெரியார் கிட்ட பாருங்க உங்க முன்னாடியே கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருக்காருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்கு பெரியார் என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? அவன் என்ன ஏன் கால் மேலயா கால் போட்டு உட்கார்ந்திருக்கான், அவன் கால் மேல அவன் கால் போட்டு உட்கார்ந்திருக்கான், அது எப்படி எனக்கு அவமரியாதை ஆகும்னு சொன்னாராம். அதுவும் கரெக்டாமா. சார் இது எனக்கு வசதியா இருக்கு அவ்வளவுதான். உங்களை அவமரியாதை பண்ணணும்லாம் நான் இத பண்ணல. உனக்கு என்ன வசதியோ அந்த மாதிரி உட்காந்துக்கோமா, இங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. தேங்க்யூ சார். டக்குன்னு கவுத்துருவீங்களே. சும்மாரியா மா, இந்த பர்னபாஸ் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணானா? அதெல்லாம் ஒரு சப்ப மேட்டர் சார். சப்பமேட்ரா? என்னம்மா குருவி மாதிரி பேசுற? அவர் பாவம் சார், என்னாலதான் அவருக்கு பிரச்சனை, அவரால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பின்றமா பின்ற. ஆமா, நீ ஸ்டாலின் போன் பண்ணி பேசுனியா? அவர்கிட்ட தான் போனே கிடையாதே சார். ஆமால, மறந்தே போயிட்டேன். 4 நாள் நான் தனியா மாட்டிக்கணும்னு எனக்கு வேணுட்டே அவர் விட்டுட்டு போன மாதிரி இருக்கு. மா, ஸ்டாலின் என்ன பண்ணாலும் அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கும். ஸ்டாலின் இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்கூல்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்குமா. இப்ப நீ வந்திருக்க, உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய நம்பிக்கை வருதுமா. சரி, நீ ஏன் நம்ம ஸ்கூல்ல சேர்ந்துடக்கூடாது? யோசிக்கிறேன் சார், ஆனா என்னோட வழி உங்களுக்கு சரியா வருமான்னு தெரியல சார். ஆரம்பத்துல ஸ்டாலினை பார்த்து கூட எல்லாரும் இப்படிதான் பயந்தோம். ஆனா இப்ப எல்லாரும் அவன மாதிரி இருக்கிறான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சார் படிப்பை தாண்டி இந்த பசங்களுக்கு நிறைய தேவைப்படுது சார். புரியலையம்மா. சார் படிக்காத எம்ஜிஆரும் காமராஜரும் சிஎம் ஆகல, நல்லா படிச்ச எவ்வளவோ பேர் 5000க்கும் 10,000க்கும் வேலை செய்யல. அது ஏன் சார்? ஏம்மா? படிப்பு வெறும் அறிவுக்கு தான் சார். அல்டிமேட்டா ஜெயிக்கிறதுக்கு வேற ஏதாவது கண்டிப்பா வேணும் சார். என்னமோ சொல்ல வர்றேன்னு தான் தெரியுது, ஆனா என்ன சொல்றேன்னு தான் தெரியல. சார் அத விடுங்க, என்ன எதுக்கு வர சொன்னீங்க அத முதல்ல சொல்லுங்க. அது ஸ்டாலின் இருக்கும் போது ஏதாவது பிரச்சனைனா அவங்கிட்ட தான் அட்வைஸ் கேட்பேன். அவன் இல்ல, அதனாலதான் இப்போ உங்ககிட்ட கேட்கலாம்னு தான். கேளுங்க சார், எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பா சொல்றேன். மா, நம்ம ஸ்கூல் வாத்தியார் முத்துன்னு போன வருஷம் இறந்துட்டாரு. அவருக்கு 2 பிள்ளைங்க. அதுல ஒரு பிள்ளைக்கு நாம வேலை கொடுக்கணும். பையன் MA PhD, பொண்ணு சாதாரண BA. 2 பேருமே எனக்கு வேலை வேணும்னு அப்ளை பண்ணிருக்காங்க. பொண்ணுக்கு கொடுங்க சார். என்னம்மா டக்குனு இப்படி சொல்லிட்ட? ஏங்க நல்லா படிச்சவங்க யாரோ அவங்களுக்கு தானே வேலை கொடுக்கணும். சார் அவன் PhD முடிச்சவன், கண்டிப்பா வேற வேலையை தேடிக்குவான். அவங்க BA லேஸ்ல கிடைக்காது. கரெக்ட் சார் நம்ம ஸ்கூல்ல பாதிக்கு பாதி பொண்ணுங்க படிக்கிறாங்க, ஆனா லேடி டீச்சர்ஸ் ஜாஸ்தி இங்க இல்ல. அவங்க இருந்தா பொண்ணுங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை ஈஸியா சொல்ல முடியும் சார். சூப்பர்மா, டன் டன். வேற சார்? மா, இந்த ஸ்கூலுக்கு பாத்ரூம்ல இருந்து கம்ப்யூட்டர் ரூம் வரைக்கும் நிறைய கட்ட வேண்டி இருக்கு. அதுக்கு டொனேஷன் கலெக்ட் பண்ணலாமா, இல்ல லீவு நாள்ல கல்யாணம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ஸ்கூலை வாடகைக்கு விடலாமா? சார் படிக்கிற பள்ளிக்கூடம் கோயில் மாதிரி சார், அத போய் கல்யாணம் காது குத்துக்கு வாடகை விட போறேன்றீங்க. இப்பதான் இது ஒரு கோயில்னு உனக்கு தெரியுதா? வருஷக்கணக்கா வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருந்த அப்பெல்லாம் உனக்கு தெரியல இது கோயில் குளம்னு? நீ சொல்லுமா. ஒரு தப்புமே இல்ல சார். இந்த வரட்டு கௌரவம் எல்லாம் பார்க்காம இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி ஸ்கூலுக்கு 50 கம்ப்யூட்டர் வாங்கினா யூஸ் தானே. இதுல என்ன தப்பு இருக்கு? சூப்பர்மா, சூப்பர். ஸ்கூல நாஸ்தி பண்றாங்க. 10,000 வாங்கிட்டு 10 ஃபங்க்ஷன் பண்றதுக்கு பதிலா 50,000 வாடகை ஃபிக்ஸ் பண்ணி 2 ஃபங்க்ஷனுக்கு விட்டுருங்க. பணமும் வரும், ஸ்கூலும் அசிங்கமாகாது. கிளீனிங் சார்ஜ்னு போட்டு ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா வாங்குங்க. கரண்ட் பில்ல டபுளா வாங்குங்க.
மொத்த கரண்ட் பில்லையும் அவங்களே கட்டுற மாதிரி ஆகும். நமக்கு மிச்சம் தானே சார். பின்றமா பின்ற சார் 4 பேருக்கு நல்லது பண்ணா எதுவுமே தப்பில்ல. இப்படிதாம்மா அவரும் சொன்னாரு. யாரு? வேல்நாயக்கர். வரட்டு கௌரவம் பாக்குறத விட பசங்களோட ஃபியூச்சர் தானே சார் முக்கியம். கரெக்டா சொன்னமா, கரெக்டா சொன்னேன். வேற சார்? அவ்வளவுதாம்மா. அப்ப நான் வரட்டுமா? சரிம்மா. வரேன் சார். வரேன் குருவி. எப்படி சார் எனக்கு என்னமோ இது சரியா படல சார். ஸ்டாலின் சார் இருந்திருந்தாருன்னா இதுக்கு ஒத்து நேர்ந்திருக்க மாட்டாரு. யோ, காந்தி ஒரு ரூட்டு, நேதாஜி ஒரு ரூட்டு. ஆனா அவங்க 2 பேரும் சுதந்திரத்துக்காக போராடுனது இந்த நாட்டுக்காக தானே ஐயா. சார் எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் பயங்கரமா முட்டிக்குவாங்கன்னு தோணுது சார். யோ, யாரு முட்டினாலும் இந்த ஸ்கூலுக்கு நல்லது நடந்தா நல்லதுதான் ஐயா. போயா. ஸ்டாலின் சார் இல்லாம ரொம்ப போர் அடிக்குதுல. ஆமாப்பா, சார் இருந்தா ஏதாவது ஒண்ணு நடந்துட்டே இருக்கும். இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி இருக்குல்ல. நம்ம தான் ஃபீல் பண்றோம். ஆனா பசங்க எல்லாம் ஜாலியா தான் இருக்கானுங்க. அவனுங்க மட்டும் எப்படி ஜாலியா இருப்பாங்க? அவங்களுக்கு தான் புது ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்களே. யாரடி அந்த புது ஃப்ரெண்டு? எனக்கு தெரியும். ஏன் உனக்கு தெரியாதா? யாரடி? மெட்ராஸ் ஃப்ரெண்டு தான். யாரு? கண்ணனா? கண்ணன் டெல்லி ஃப்ரெண்டு, இது வேற ஃப்ரெண்டு. சும்மா இழுக்காம யாருன்னு சொல்றீங்க. நம்ம சம்யுக்தா மிஸ் தான். ஏய், இப்ப எதுக்குடி அவங்கள கலாய்க்கிற? அவங்க என்னடி பண்ணாங்க உன்ன? நான் ஒன்னும் அவங்க கலாய்க்கலையே. அவங்க நல்ல மிஸ் தெரியுமா? என்னடி வந்த நாள்ல இருந்து மிஸ் மேல ரொம்ப பாசமா இருக்கா? ஏய், அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. என்ன பிடிச்சிருக்கு? செம்ம ஸ்டைலா இருக்காங்கப்பா. அவங்க நிக்கிறது, நடக்கிறது, பேசுறது கலக்குறாங்கல்ல. ஆமா ஆமா கலக்குறாங்க. அவங்க கொஞ்சம் கருப்பு இல்ல? ஏய், நீ மட்டும் ரொம்ப சகப்பா. கருப்பு தாண்டி அழகு. அப்படியே சொல்ற? ஆமா சனி, கருப்பு தான் எல்லாருக்கும் பிடிச்ச கலரு. எனக்கு கூட மிஸ் பிடிக்கதா செய்யும். நீயும் கருப்பா இருக்கிறதுனால அவங்க பக்கம் தாவறியா? அதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அவங்க மெட்ராஸ் டீச்சரா இருந்து கூட கொஞ்சம் கூட ஹெட்வேட் இல்லாம பழகுறாங்க பாரு. அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமா ஆமா, அது என்னமோ உண்மைதான். அழகன் சார் மாதிரி ஸ்டைலா கருப்பு கண்ணாடிலாம் வச்சிருக்காங்க. அத மட்டும் போட்டாங்க சும்மா ஹீரோயின் மாதிரி இருப்பாங்க. டீச்சர் மாதிரி தான் இருக்கணும். எதுக்கு ஹீரோயின் மாதிரி இருக்கணும்? எதுக்குடி நீ டீச்சர் மேல காண்டாவே பேசுற? நான்லாம் அப்படி ஒண்ணும் சொல்லவே இல்ல. சும்மா நிறுத்தடி, அவங்க கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நிஜமாவே எங்களுக்கு மிஸ் ரொம்ப பிடிக்கும்டி. ஸ்டாலின் சார் மாதிரியே இவங்களும் ஒரு சூப்பரான மிஸ் தான். டால்டா வர மிஸ்ஸ பத்தி ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருந்தா. அவ என்கிட்ட ஷூ இல்ல, நான் போட்டியில கலந்துக்க மாட்டேன்னு மிஸ் கிட்ட போய் சொல்லிருக்காடி. ஆனா மிஸ் அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைன்னு சொல்லிட்டாங்கடி. ஏய், மிஸ்ஸே நமக்கு இங்கிலீஷ் சோஷியல் எடுத்தா நல்லா இருக்கும்ல? ஏன்டி? பிடி பீரியட்னா வாரத்துக்கு 2 நாள் தாண்டி வரும். ஆனா அதுனா டெய்லி வரும். என்னடி? ஓவரா கொஞ்சாதீங்கடி. மிஸ் 10 நாள்ல போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க தான் கண்ணை கசக்குவீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அநேகமா பர்ணப்பா சீட்டை கழிச்சுட்டு டீச்சரை கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அது தெரியுமா உனக்கு? நிஜமாவ சொல்ற? அப்படிதான் இவ சொன்னா. என்ன சனி? ஆமா ஆமா, எங்க அப்பா கூட அப்படிதான் சொன்னாரு. இல்லடி? மிஸ் புடவெல்லாம் கட்டுவாங்களாப்பா? சூப்பரா கட்டியிருந்தாங்களா. சிட்டி ரொம்ப கோயில வச்சு பாத்துருக்கான். எனக்கு மிஸ் பேண்ட் சட்டை போட்டாதானே பிடிக்குது. நான் கூட எங்க அம்மா கிட்ட சொல்லி பொங்கலுக்கு பேண்ட் சட்டை வாங்கி போடலான்னு இருக்கேன். நான் மிஸ் கிட்ட இருந்து சென்ட் பாட்டில வாங்கி சும்மா புஸ்ஸுன்னு அடிச்சுக்க போறேன்டி. ஒரு டீச்சரை பார்த்தா அவங்க கிட்ட இருந்து பாடம் படிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க கண்ணு நல்லா இருக்கு, முடி நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. அதாண்டி கேர்ள்ஸ். ஆனா மிஸ் பார்த்தாலே ஒரு நம்பிக்கை வருது இல்ல? ஆமாண்டி, எனக்கு கூட அந்த மிஸ் மாதிரி இருக்கணும் தாண்டி ஆசை. எனக்கும் தான். ஐயோ, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பில்டப்லாம் போதும் போடு. நாளை மணி ஜஸ்ட் மிஸ் இல்லனா குருவி குருமா ஆயிருக்கும். என்னடா நீங்க படிக்கிற நேரத்துல விளையாடி நிக்கிறீங்க? என்ன குருவி, நாங்களாம் பெரிய விளையாட்டு வீரர் ஆகுது பிடிக்கலையா? முதல்ல ஒழுங்கா படிக்கிற வழியா பாருங்கடா. சாரு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பசங்க எல்லாம் ஒழுங்கா படிக்கிறாங்களா பாரு குருவின்னு சொல்லிட்டு தான் போகிறாரு. சும்மா விடாத குருவி. சாரு எங்களை படிக்கிறாளா இல்லையான்னு பாத்துக்க சொன்னாராக்கும். ஆமா, ஏன் டவுட்டா கேக்குற? அம்மா மேல சத்தியமா சொல்லு. என்னங்கடா என்னையே சந்தேக போறீங்களா? சார் எங்களை சந்தேகப்பட மாட்டோம்னு சொல்றோம். என்னடா சொல்றீங்க? சார் படினா படிப்போம், நாங்க படிப்போன்றது சாருக்கும் தெரியும். சரிடா, விளையாட்டு அது இதுன்னு படிப்பை கோட்டை விட கூடாதுல, அதான். சரி, எந்த தைரியத்துல நாங்க படிக்கிறோமா இல்லையா நீ செக் பண்ண? அந்த ஏன்டா வரக்கூடாதா? நாங்க படிக்கிறோமா இல்லையா நீ எப்படி கண்டுபிடிப்ப? ஏன்டா அது ஈஸி தானடா. அதான் எப்படின்னு சொல்லு. புக்கு திறந்து இருந்தா படிக்கிறேன்னு அர்த்தம், மூடி இருந்தா படிக்கலன்னு அர்த்தம். இதான் டக்கா. புக்கு திறந்து கண்ணை மூடிட்டு இருந்தா? என்னங்கடா ஓவரா கலாய்க்கிறீங்க?
குருவி இப்ப நான் புக் எடுத்து படிப்பேன். அது நீ எந்த சப்ஜெக்ட்னு கரெக்டா சொல்லிட்டா நீ சொல்றது நான் கேட்பேன். இல்லனா நாங்க சொல்றது நீ கேட்கணும். சரியா? சரிடா, எடுத்து படிங்க. டேய் புக்கறா. தமிழ்நாட்டு பாடநூல் கழகம். டேய் டேய் போதண்டா இது தமிழ் பாடம். குருவி தமிழ்ல இருக்கிறதெல்லாம் தமிழ் இல்ல. என்னடா ஏதோ தமிழ் நாடு அது இதுன்னு சொன்னீங்களடா? இது அச்சச்சு அனுப்புனாங்கல்ல, அவங்களோட அட்ரஸ் எல்லா புக்லயும் இருக்கும். டேய் டேய் அட்டைய பச்சி என்ன ஏமாத்தாதீங்க, உள்ள போய் படிங்க. குருவி நீ அட்டையிலே அவுட் ஆயிட்ட, உள்ள போணுமா? டேய் உள்ள படிடா. H2 + O2 = H2O. இது என்ன சொல்ல? HO இது இங்கிலீஷ் தானே? குருவி நல்லா கவனி. H2 + O2 = H2O. இது என்னது? பிளஸ் எல்லாம் வருதே. இது கணக்கா? போ குருவி, போய் வேலைய பாரு. டேய் போய் புள்ள குட்டிய படிக்க வை குருவி. என்னங்கடா? போ குருவி போ. சார் எப்ப சார் வந்தீங்க? காலையில தான். சார் முதல்ல நீங்க ஒரு போனை வாங்குங்க சார். அவசரத்துக்கு உங்களை புடிய முடியுதா? அப்படி என்ன அவசரம்? ஏதோ ஒரு அவசரம். அப்படி அவசரம்டா மதுரைக்கே கிளம்பி வந்திருக்க வேண்டியதானே? உங்க ஃப்ரெண்டு சமந்தாங்கறாங்களே. யோ அவங்க சம்யுக்தாயா? அதான் சமந்தா. அவங்க வந்துட்டாங்கன்னு உங்களை இன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தா கூட முடியலையே. அவங்க வர்றாங்கன்னு நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டே போனேன். அப்புறம் என்ன? அதான் சார் அவங்க என்ன பண்ணோன்னு நீங்களாவது சொல்லலாம்ல. நான் எல்லாம் சொன்னா அவ கண்டிப்பா கேட்க மாட்டா. அவளுக்கு என்ன தோணுதோ அதை செய்வா. அது சரியா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? யோ பெரும்பாலும் அவளுக்கு தோன்றது ரொம்ப சரியா இருக்கும். என்ன ஓவரா சப்போர்ட் பண்றீங்க? யோ அவ ரொம்ப நல்லவையா, அது இல்லாம ரொம்ப திறமைசாலி. அவ உதவி இப்ப நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுதே. ஆனா அவ வழி வேற, நம்ம வழி வேற. சில சமயம் அவ பண்றது நம்மளுக்கே ரொம்ப டென்ஷன் ஆகும். அதான் ஒரு 4 நாள் அவ செட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நான் எஸ்கேப் ஆயிட்டேன். ஐயோ நீங்களே அவங்கள பார்த்து பயப்படுறீங்களா? ஆமையா, நியாயம் எங்க இருந்தாலும் அதை பார்த்து நம்ம பயந்துதான் ஆகணும். இப்ப நீயே நியாயமா ஒரு விஷயத்த பண்றப்ப நான் தப்பு பண்ணிட்டா கூட குருவிதானாட்டு நான் அசால்ட்டா யோசிக்கவே மாட்டேன். உன்னை பார்த்து நான் பயப்படுவேன். அதான் சார் நீங்க. ஆனா அந்த அம்மா அப்படி கிடையாது சார். வாங்க பார்க்க தானே போறீங்க. என்ன விளையாட்டு வீரர்களுக்கு உடற்பயிற்சி போயினுக்குது, வாங்க போய் பாப்போம். வா. சார் பாத்தீங்களா? 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. என்ன அது? நீ என்ன கேட்டீங்கன்னா நீங்க அமிச்சால் தானே, நீங்க தான் சொல்லணும் என்னான்னு. ஏன் சார் ஆடுறதுக்கும் விளையாடுறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குது? இல்ல சார் இது புரியாத விஞ்ஞானமாகுதே, அதான் கேட்டேன். யோ அக்கல் பிடிச்ச ஆலியா நீ. வாயா. 1 2 3 4 5 6 7 8. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன சொல்றாங்க உங்க பிடி டீச்சரு? சூப்பர் சார். கலக்கறாங்க சார், பின்றாங்க சார், கெத்து பண்றாங்க சார். அப்படியா? சும்மா சொல்றாங்க சார். நான் இல்லாத போது கேட்டு பாருங்க, உண்மையை சொல்லுவாங்க. ஓகே ஓகே, போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. போங்க போங்க. பாத்துடா. அப்புறம் காலையில பிராக்டிஸா? ஆமா, நாள் கம்மியா இருக்குல்ல, அதான் மார்னிங் ஈவினிங் 2 வேளையும் பிராக்டிஸ் தேவைப்படுது. இப்படி காலையிலேயே பசங்களை போட்டு புழிஞ்சு எடுத்துட்டா அப்புறம் அவங்க எப்படி கிளாஸ்ல போய் படிப்பானுங்க? அவங்களுக்கு டயர்ட் ஆகாதா? ஆகாது குருவி. காலையிலே வார்ம் அப் ஆயிட்டா நாள் ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். உன்ன மாதிரி பெருசுங்க தான் டயர்ட் ஆவாங்க. யாரு நான் பெருசா? அப்ப அந்த சுண்ணாம்பு தலையனெல்லாம் என்ன சொல்லுவீங்க? அவரு யூத் குருவி. இதெல்லாம் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். சரி அதை விடுங்க. இதுனா கூத்து 1 2 3ன்னு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்காம இப்படி கூத்து வச்சிருந்தா என்ன அர்த்தம்? தினமும் இதே பண்ணா போர் அடிக்காது. அதான் அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமா பண்றது. எக்ஸசைஸ்க்கு எக்ஸசைஸ், அதே சமயத்துல அலுப்பாவும் இருக்காதுல்ல. எப்படி? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த டீச்சரை பார்த்து குருவிதான் பெரிய லெவல்ல இம்சியாட்டியாம் போல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணு சின்ன பையனா இருந்து கேட்டுக்கணும், இல்ல பெரிய மனுஷனாவது புரிஞ்சுக்கணும். ரெண்டும் கட்டானா இருந்தா இப்படிதான் இம்சை ஆகும். யாரு நான்? 2 கட்டானா? யோ கொஞ்ச நேரம் பேசாம இருயா. அவனால அப்படி இருக்க முடியாது ஸ்டாலின், அதான் அவன் பிரச்சனையே. ஆமா, இவனெல்லாம் வச்சு எப்படி சமாளிக்கிற நீ? ஏங்க நீங்க நாங்க சார கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நீ வா போன் கூப்பிடுறீங்க. தம்பி, நானும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா கூட வயசுல பெரியவர்ல. குருவி, நீ சார புகழ்றதா நினைச்சு பெரியவர் அவர் இவருன்னு கிழவனாக்குற. யோ என்ன அதெல்லாம்? சார் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், அவங்க போட்டு கொடுக்குறாங்க. யோ வயசு வித்தியாசம் இருந்தாலும் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அப்படிதான் பேசிக்குவோம்.
ஒண்ணுமே புரியல சார். போயா போய் வேலையை பாரு. என்னவோ. சரி, எப்படி இருக்கு ஸ்கூலு? குட். பசங்க நிஜமாவே இன்ட்ரெஸ்டிங். நீ சொன்னப்போ புரியல, ஆனா பார்த்த அப்புறம் தான் புரிஞ்சுது. ஐ ஜஸ்ட் லவ் them. இல்ல உன்னை போட்டு டென்ஷன் பண்ணிருப்பாங்களேன்னு யோசிச்சேன். அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்குமா? நான் தான் நிறைய பேர் டென்ஷன் பண்ணிட்டேன். ஸ்போர்ட்ஸ் டே கோச்சிங்கிறதெல்லாம் தாண்டி உன்ன மாதிரி நம்பிக்கையான ஒரு பொண்ணை பசங்க பார்க்கணும்னு நினைச்சேன். அதான் வர சொன்னேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த ஒரு வசதியும் இல்லாம நம்பிக்கை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு போராடுற இந்த மாதிரி பசங்களுக்கு ஏதாவது பண்றப்பதான் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. அப்ப பேசாம இங்கேயே தங்கிட வேண்டியதானே? யோசிச்சு சொல்றேன்ப்பா. நான் இங்கே இருந்தா நம்ம 2 பேரும் முட்டிக்க வேண்டியதா இருக்கும். பசங்களுக்கு நல்லது நடக்குதுண்டா ஓகே தான். என்னப்பா பண்ண? மொத்த ஸ்கூல்ல ஸ்டாலின் சார்னு கொண்டாடுது. என் கடமையை செஞ்சேன், அவ்வளவுதான். புத்தர், இயேசு, காந்தி, அதுக்கப்புறம் ஸ்டாலின் சார்ன்றாங்க. ஆரம்பிச்சிட்டே வேலைய. சரி, என்ன கொஞ்சம் கருத்த மாதிரி ஆயிட்டியே? உங்க ஊரு வெயில் அப்படிப்பா. சம்பளத்தோட சேர்த்து 4 ஃபேர் அண்ட் லவ்லியும் வாங்கி கொடு. வாங்கி கொடுத்துட்டா போச்சு. வா போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார். ஏய் வாங்கடா. என்ன விஷயம் 3 பேரும்? என்னடா என்ன வேணும்? மன்னிச்சிருங்க சார். மன்னிச்சிடவா? எதுக்கு? டேய் எதுக்குடா உங்களை மன்னிக்கணும்? கேட்குறல்ல, வாயை திறந்து சொல்லுங்கடா. யோ குருவி, நீ எங்க போற? ஏய், அதான் சார் கேக்குறாருல, சொல்லுங்களேன்டா. இதுங்களெல்லாம் நான் தான் சார் ஓட்டின்னு வந்தேன். யோ இவங்க என்ன ஆடா மாடா என்னமோ ஓடிட்டு வந்தேன்ற? ஆமா, இயேசுநாதர் மாதிரி காணாம போன ஆடுங்களை நான் தான் ஓட்டின்னு வந்தேன். சரி, என்ன விஷயம்டா? சொல்லுங்களேன்டா. யோ அவனுக்கு தான் வாய் திறக்க மாட்டேன்றானுங்க, நீயாவது என்ன விஷயம்னு சொல்லு. நீங்க மதுரைக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட முறுக்கினே தமிழையா பின்னாடி சுத்தி நின்னானுங்களே. யோ எப்போ முடிஞ்ச கதை எப்போ போய் பேசிட்டு இருக்க? நாளாயிடுச்சுன்னா அதுக்குன்னு அப்படியே விட்டுற முடியுமா? சார் நாங்க பண்ணது தப்பு தான் சார். நீங்க கேர்ள்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க, எங்களுக்கு பண்ணலன்னு நினைச்சிட்டோம் சார். அதுக்கு தமிழையா பின்னாடி போவீங்களா? நாங்க சும்மா தான் பேசணும், சார் எல்லாம் தப்பா நினைக்கல குருவி. ஏய், இப்பதான் நினைச்சேன் நீங்க அதுக்குள்ளேயே இல்லன்றீங்க. என்னடா உங்க கதை? கோச்சிக்கிட்டோம் தான், அதுக்காக சார் எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம் குருவி. டேய், நீங்க என்னடா விட்டு கொடுக்குறது? அவரே குருவி நீ பேசாம இரு. பசங்களை வச்சு, அதுவும் சின்ன பசங்களை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறது வாத்தியாரோட தப்பு. பாவம் இவனுங்களை போய் தப்பு சொல்லிட்டு. சாரி சார். டேய் உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும்டா. நீ யார் என்கிட்ட பேசலைங்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எப்படி உங்களால் என்னை வெறுக்கவே முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் உங்களுக்குள்ளே ஏன்டா தேவையில்லாமல் நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்க? டேய் தப்பாக இருந்த பிள்ளை எல்லாம் ஒன்றா இருந்தீங்க, நீ எல்லாருமே மாறிட்டீங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன். உங்களுக்குள்ள ஏன்டா திரும்ப திரும்ப சண்டை வந்துட்டே இருக்கு? தப்பு தான் சார். அதுவும் பொம்பளை பிள்ளைய கூட உங்களுக்குன்னு அவ்வளோ பெரிய கோவம். சார் அதெல்லாம் சரியாயிடுச்சு சார். டேய் பொய் சொல்லாத. நிஜமாவே பழம் விட்டேன் சார். பேசிட்டீங்களா? ஆமா சார். அப்படியான விஷயம் நடந்துச்சு. நான் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள மிஸ் தான் சார் எங்களை சேர்த்து வச்சாங்க. சம்யுக்தாவா? ஆமா சார். எப்படி? சூப்பரா விஷயம் பண்ணி அசைக்கிறாங்க சார். அப்படியே மனசுல பதின மாதிரி பண்ணிட்டாங்க சார். உடனே ஓவரா பில்டப் குடுப்பியா? இந்த மாதிரி சார் 100 விஷயம் பண்ணிக்கிறாரு, இத போய் நம்ம பெருசா பேசினீங்க. யோ நீ என்னயா வார்த்தைக்கு வார்த்தை அவங்கள வாடுறதுலே குறியா இருக்க? டேய் நீங்க சொல்லுங்கடா, என்னாச்சு? உங்க கிளாஸ்ல உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்க பேரெல்லாம் எழுதி போடுங்க. சரி, இப்போ கிளாஸ்ல உங்களுக்கு யாருக்கு யாரு அதிகமா பிடிக்கலன்னு பாப்போம். உங்களை ஒருத்தர் கூட பிடிக்கலன்னு எழுதி போடவே இல்லை. சண்டை போட்ட சனி கூட கைகோம பிடிக்கலன்னு எழுதி போடவே இல்லை. அதாவது அவங்க மனசுல உங்க மேல எந்த வெறுப்பும் கோபமும் இல்ல. உங்களை எப்பவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸா தான் பாக்குறாங்க. வெறுப்பும் கோபமும் இருக்கிறது உங்க மனசுலதான். அப்ப மாற வேண்டியது அவங்களா நீங்களா? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. பரவாயில்லையே, அவங்க ஒரு பிடி டீச்சர் அதை மட்டும் தான் செய்வாங்கன்னு நினைச்சேன். உங்களுக்குள்ள இவ்வளவு நல்ல விஷயங்களை பண்ணிருக்காங்களே, அசைத்துட்டாங்கல்ல குருவே. எனக்கு என்னமோ இது பெரிய விஷயமா தெரியல சார். சுதந்திர தினத்துக்கு உங்க அம்மா சைனா அடகு வச்சுக்க பாத்தீங்களா, அதான் சார் எனக்கு பெரிய விஷயமா தெரியுது. யோ எதுக்கு எதையும் கம்பேர் பண்ணி பேசுற? சும்மா தான் பேசுனேன். நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு கம்முன்றீங்க. சரி, அந்த டீச்சர் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்காடா? சார்
அவங்க சூப்பர் சார். சார் உங்களை விட ஒவ்வொரு விஷயமும் சூப்பரா கத்து தராங்க சார். பரவாயில்லையே. சார் எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க சார். சார் அவங்க சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க சார். பர்னபாஸ் எல்லாம் கலாய்க்கிறாங்க சார். செம்ம ஜாலியா இருக்காங்க சார். அப்படியா?